மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். நன்றி நன்றி ஐயா.
சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். திரும்பவும் நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 103ஆம் சங்கீதத்தில், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நன்மை, அவர் கொடுத்த ஒவ்வொரு ஈவு, எதையும் மறந்துடாத. எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்து. ஸ்தோத்திரின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான், நன்றி செலுத்து. அவர் செய்த ஒவ்வொரு நன்மை, ஒவ்வொரு உபகாரம், அவர் கொடுத்த ஒவ்வொரு ஈவு எல்லாத்தையும் எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக தான் இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை செய்யலான்னு சொல்கிறீங்க? எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார். பொதுவான நன்மைகளை நினச்சி பாருங்க. எல்லாருக்கும் அவர் கொடுக்குற நன்மைகள், எல்லாருக்கும் அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் மூச்சு விட்டுட்ருக்குறோன்னா அதுவே அவர் கொடுத்த மூச்சு தான். நம்ம அடுத்த மூச்சு எழுத்தோன்னா அது அவர் கொடுத்த மூச்சு. நிறைய நேரம் இந்த காரியங்கள்லாம் ரொம்ப we take it for granted. என்ன எல்லாரும் தானே மூச்சு விடுறாங்க அப்படின்னு சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அது கூட எத்தனை பேருக்கு இன்னைக்கு மூச்சு நின்று போச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். உலகத்தில் எல்லாருக்கும் அவர் கொடுத்துட்ருக்கிறாரு, அதனால தான் மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சூரியனை நினச்சி பாருங்க. எல்லார் மேலேயும் சூரியன் என்ன செய்கிறார்? உதிக்க பண்ணுகிறார். இவன் கொஞ்சம் கெட்டவனாக இருக்கிறான், அவன் மேலே உதிக்க பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணாருன்னா அவ்வளோதான் இந்த உலகமே. ஆனால் எல்லார் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். இதெல்லாம் பொதுவான நன்மைகள். விசேஷமான நன்மைகளையும் நினச்சி பாருங்க. நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார், புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையிலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது! உலகத்தில் எல்லாருக்குமே இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, விசுவாசிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார், நம்மை எதற்காக முன்குறித்திருக்கிறார்ன்றதை செஞ்சிச்சு பாருங்க. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார். இயேசுவை போலவே இருக்கும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கு அதிகமாக மாறிட்டு வரோம். ஒரு நாள் அவர் திரும்ப வரும்போது நம்ம இயேசுவை போலவே இருப்போம். அவருக்கு எப்பேற்பட்ட மகிமையுள்ள சரீரம் இருக்கும், அதே போல மகிமையுள்ள சரீரம் நமக்கும் இருக்கும். எப்படி இயேசுவை போலவே இருக்கிறோன்னு தேவதூதர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அன்னைக்கு எப்பேற்பட்ட காரியத்திற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார்னு சிந்திச்சு பார்ப்போம். ஒரு நாள் அப்படியே செய்வார், ஒரு நாள் அப்படியே இருப்போம் நாம். அதுதான் நம்முடைய முடிவு. அது மட்டும் இல்லை, நித்தியமாய் அவரோடு கூட இருக்கும்படியாக அவர் திட்டத்தை வச்சிருக்கிறார். அவிசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட திட்டம் இல்லை. அவங்க தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்துக்கு புறம்பாக இருக்க போகிறாங்க. ஆனால் நாம் தேவனை முகமுகமாக தரிசிக்க போகிறோம், என்றென்றும் அவரோடு கூட இருக்க போகிறோம்.
இந்த வார்த்தைகள்னாலே ஒவ்வொருத்தரை தேற்றுங்கள் அப்படின்னு நாம் 1 தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியங்களை நமக்கு செஞ்சுருக்கிறார். நிறைய நேரங்கள் நம்ம பிரச்சனை என்னென்னா நம்ம மறந்துடுறோம். பொதுவாக அவர் செய்கிற நன்மைகளையும் மறந்துடுறோம். விசேஷமாக விசுவாசிகளாகிய நமக்கு அவர் செய்கிற நன்மைகளையும் மறந்துடுறோம். ஒருவேளை மறந்துருந்தோன்னா இன்றைக்கி நாம் எண்ணி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு நேரம். இத்தனை பேர் எண்ணி பார்க்கலான்னு சொல்கிறீங்க. எல்லா நன்மைகளையும் எண்ணி பாருங்க. நீங்கள் பிறந்ததே அவர் கொடுத்த ஈவு தான். உங்களுடைய வாழ்க்கையே அவர் கொடுத்த ஈவு தான். இன்னைக்கு மூச்சு விட்டுட்ருக்கோன்னா அவர் கொடுத்த ஈவு தான். ரட்சிப்பும் அவர் கொடுத்த ஈவு தான். இன்றைக்கு நாம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்னா அதுவும் அவர் கொடுத்த ஈவு தான். அவருடைய உபகாரம், அவருடைய நன்மை. கடைசி வரையும் அவர் நம்ம கொண்டு போய் சேர்ப்பார்னு சொல்லியிருக்கிறாரோ அதுவும் அவர் கொடுக்குற நன்மை தான். எண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நன்மையாக எண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு ஈவா எண்ணி பார்ப்போம். எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவரை போற்றி பாடுவோம். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கர்த்தரோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கர்த்தரோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே.
நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கு எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். நிறைய நேரங்களில் நம்ம நன்மைகளை பார்க்குறதுக்கு பதிலாக என்ன இல்லை, என்ன குறைவாக இருக்குது, என்ன தீமை இருக்குது, இப்படி தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் தீமைகளோட நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. ஏராளமான நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஏராளமான ஈவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் இன்றைக்கு எண்ணி பார்ப்போம். இதெல்லாம் விட்டுருவோம், அதை எண்ணி பார்ப்போம். கவலைப்படுற மக்களுக்கு இயேசு சொல்கிறாரு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், உங்களுடைய உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்ததுன்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் விசேஷித்ததுன்றாரு. ஒருவேளை ஆகாரம் இல்லைன்னா ஜீவனாச்சும் இருக்கே அப்படின்னு நினச்சி நன்றி செலுத்தணும். உடவு இல்லைன்னா சரீரமாச்சும் இருக்கேன்னு நன்றி செலுத்தணும். நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறதோட நம்மகிட்ட இருக்கிறது பெருசு. கர்த்தர் நமக்கு ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக அருளுவார். ஆகவே அந்த தீமைகளும் மாறிடும். அதையே ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நம்மகிட்ட என்ன இருக்குது, ஏற்கனவே கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து தொடர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் செய்யலாம்னு சொல்கிறீங்க? ஆமென். செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை வாழவோம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை வாழவோம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து
உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா
நன்றி. ஆழியின் சீற்றங்கள் என்னை அமிழ்த்திட பார்க்கையில் மூழ்கிடாமல் தூக்கி நீர் உம்மோடே உயர்த்தி நீர். ஆழியின் சீற்றங்கள் என்னை அமிழ்த்திட பார்க்கையில் மூழ்கிடாமல் தூக்கி நீர் உம்மோடே உயர்த்தி நீர். நான் நினையாத நன்மைகள் தினமும் தந்தீர். ஒரு குறைவின்றி போஷித்தீர். கோடி நன்றி. நான் நினையாத நன்மைகள் தினமும் தந்தீர். ஒரு குறைவின்றி போஷித்தீர். கோடி நன்றி. கண்மணி போல காத்தீர். நன்றி. நன்றி. நன்றி இயேசுவே. அழவில்லா ஈவுகள் தந்தீரே. நன்றி. நன்றி இயேசுவே. அழவில்லா ஈவுகள் தந்தீரே. நன்றி. நன்றி. ஆண்டு முழுதும் ஆசிகள் அளவின்றி பொழிகின்றீர். நன்மையும் கிருபையும் நிரம்பி வழியச் செய்கிறீர். ஆண்டு முழுதும் ஆசிகள் அளவின்றி பொழிகிறீர். நன்மையும் கிருபையும் நிரம்பி வழியச் செய்கிறீர். நான் நினையாத நன்மைகள் தினமும் தந்தீர். ஒரு குறைவின்றி போஷித்தீர். கோடி நன்றி. நான் நினையாத நன்மைகள் தினமும் தந்தீர். ஒரு குறைவின்றி போஷித்தீர். கோடி நன்றி. கண்மணி போல காத்தீர். நன்றி. நன்றி. நன்றி இயேசுவே. அழவில்லா ஈவுகள் தந்தீரே. நன்றி. நன்றி இயேசுவே. அழவில்லா ஈவுகள் தந்தீரே. எல்லாரும் திரும்பவும் நன்றி. நன்றி இயேசுவே. அழவில்லா ஈவுகள் தந்தீரே. நன்றி. நன்றி இயேசுவே. அழவில்லா ஈவுகள் தந்தீரே. நன்றி. நன்றி. நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக.
ஆண்டவரே, நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு பாக்கியத்தையும் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் மறந்திருப்போம் என்றால் எங்களை மன்னியும். இன்றைக்கு எங்களுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறோம், ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி செலுத்து, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த ஒரு நன்மையும் மறந்துடாத. நம்மகிட்ட நாமே சொல்லிக்குவோம். இப்போ நினைவு கூறுறது மட்டும் இல்லை, எப்பயுமே நினைவு கூறணும். எப்பயுமே அதன் நிமித்தமாக நம்முடைய இருதயத்திலிருந்து நன்றி எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து துதி எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உதடுகளின் கனியாகிய அந்த பலியை வாயினால் துதிங்க. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்றி. எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, எத்தனை ஈவுகளை கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தராயிருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராயிருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறீர், சர்வ வல்லவராயிருக்கிறீர், எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிற தேவன். அளவில்லாத ஈவுகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு அதையெல்லாம் ஒன்றா எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இந்த இடத்துல நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. நாங்கள் பிறந்தது கூட எங்களுடைய தகுதி இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபை. ரட்சிக்கப்பட்டதும் உம்முடைய கிருபை, எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றதும் உம்முடைய கிருபை. ஆகவே எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல, உமக்கே எல்லா துதி கன மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். நீர் அதை ஏற்றுக்கொள்ளும். எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.